ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? கடந்த இரவு நிம்மதியா தூங்குனீங்களா? ஆனந்தமா நாளை தொடங்குங்க. முணுமுணுத்து கொண்டு புலம்பிக்கிட்டு இல்லைங்க. நிச்சயமா நாம எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்க மறக்காம இருக்கலாம். அதுதான் நம்மள பின்னாடி இழுத்துக்கொண்டு இருக்கும். அது எல்லாம் ஆண்டவர் பாதத்துல விட்டுட்டு அவருடைய திட்டத்தை அறிந்து நம்முடைய நாளை தொடங்குவோம். வாங்க அவர் வார்த்தையை கேட்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய பேரில் உம்முடைய கிருபை அதிகரித்து கொண்டிருக்கிறது. உம் திட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதை அறியும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு உம்முடைய சமூகத்துல நாங்கள் காத்திருக்கையிலே எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்க, ஜெபம். ஜெபம்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு கூச்சலுங்க. அதுதான் ஜெபம்னு சொன்னார் ஊழியக்காரர். கிளி பேசுவது போல ஜெபிப்பாங்க சிலர். அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வளவோ அருமையாக, எவ்வளவோ தாழ்மையாக, அது ஒரு நடுங்குகிற வாய்ஸோடு, சிலர்னா ஆர்டிஃபிஷியலா ஒரு ஏதோ ரொம்ப தாழ்மையாக இருப்பது போல நடித்து கொண்டு, டோன்ட் டூ தட் ப்ளீஸ். இது போன்ற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. மாயக்காரருடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டாரு. இருதயத்துல பாவம் இருந்தா நம்முடைய சத்தம் தேவ சமூகத்துல கேட்கப்படாது. ஜெபத்துல தான் பாவத்திலிருந்து நாம விடுதலை பெறுவோம். பாவம் செய்கிறதுனால ஜெபிக்கலன்னு சொல்லாதீங்க. பாவம் செய்ததுனால என்னால ஜெபிக்க முடியலங்கன்னு அப்படியே விட்டுறாதீங்க. பாவத்துக்கு மருந்து ஜெபம்தான். ஆனா எடுத்ததுமே ஜெபத்துல ஏதேதோ கதை சொல்றது இல்ல, யார் யாருக்காகவோ ஜெபிப்பது கிடையாது. உன்னுடைய நிலைமையை நீ உணரும்படி முழங்கால் போட்டு உன் இருதயத்தை பரிசோதித்து, இருதயம் குற்றப்படுத்துகிற காரியங்களை இருதயம் குற்றப்படுத்துங்க. நம்ம மனசாட்சி நம்மளை குத்தும். தேவனுடைய முக வெளிச்சத்துல நம்ம ரகசிய பாவங்கள் தெரியும். அந்த பலவீனங்களும் பாவங்கள்லாம் ஏதோ பெரிய பெரிய பாவம் மட்டும் கிடையாது. நாம கடினமா பேசி இன்னொருத்தர் இருதயத்தை காயப்படுத்தினா அது பாவம் இல்லையா? நம்ம வாய் தவறி ஒரு தவறான வார்த்தை பேசினா அது தோஷம் இல்லையா? நாம மோசங்களும் பொய்களும் பேசினா அது தேவனை துக்கப்படுத்தாதா? நம்ம பரிசுத்தத்தை கெடுக்காதா? ஆமாங்க, எத்தனையோ ஆசைகள் ஏக்கங்கள்ல எண்ணத்துல தவறி விடுகிறோம். கிரியையில தப்பு செய்யறவங்கள பிடிச்சிடுறீங்க, ஆனா உங்க மனசுல நீங்க தவற நேசிக்கிறீங்கல்ல? எதுவானாலும் சரி, தேவ சமூகத்துல அவர் ரத்தத்துல கழுவப்படும்படி ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம சரீரத்துல இருக்கிறோங்க. இந்த சரீரத்துல நம்ம இருக்கிறோம். மண் சரீரம், எப்பவும் மாமிச இச்சை. உலகத்துல இருக்கிறோம், உலக ஆசைகள் இருக்கு. சாத்தான் அதிகாரியா இருக்கிற உலகத்துல இருக்கிறோம். அதனால இந்த உலக அதிகாரி, அவனுடைய மோசங்கள், அவன் தந்திரங்கள், இதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நம்ம இருதய பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவரோடு உறவு செய்வதற்கு தான் ஜெபிக்கணும். என்னங்க, அதற்கு தான் ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது, சரீரத்துல இருந்தபோது அவர் ஊழியம் செய்தாரு, பேய் ஓட்டினாரு, போதிச்சாரு. இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா நீங்க கவனிச்சா அவருடைய வாழ்நாள் நேரத்துல அதிகமான நேரத்தை ஜெபத்துக்காக கொடுத்தாரு. 30 வயது வரை ஊழியத்தை தொடங்கல. என்ன செய்தார் நினைக்கிறீங்க? ஜெபத்துல அவர் ஆயத்தப்பட்டார். ஈவன் 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்யற அந்த டைம்ல கூட அதிகமான நேரத்தை நாள்ல ஜெபத்துக்கு ஒதுக்குவாரு. வழக்கத்தின்படி கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிப்பாரு. இன்னும் விடிவதற்குள்ளேயே இருட்டா இருக்கும்போதே ஒலிவமலைக்கு போய் ஜெபிப்பாரு. அவர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்றைக்கு அவர் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் பேச்சு அதிகமா பேசுறோம், போதனை அதிகமா செய்கிறோம், பாடல் நிறைய பாடுறோம். ஆனா ஜெபத்துக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம்? ஜெப வாழ்க்கைய உடையவங்க அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஜெபம் என்பது ஒரே முறை ஸ்டாக் வைக்கிறது கிடையாதுங்க. சிலர் அரிசி பஞ்சமாகும்னா உடனே ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி வாங்கிடுவாங்க. அது போல ஜெபம் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு போதும் நினைச்சா முடியாதுங்க.
ஜெபம் என்பது ஒரு ஒழுக்கத்துல இருக்கணும். ஏசாண்டவர் சரீர ரீதியா இருந்தபோது என்ன செய்தார்னு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், மாம்சத்திலே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக? தேவன் ஆவி, தேவன் ஆவின் சொரூபி. நாம கூட தேவனுடைய மகிமையை பெறும்போது நாம மகிமை சரீரத்தை பெற்றிருப்போம். ஆதாம் ஏவாளின் பாவத்தினால தேவன் கொடுத்த மகிமையை இழந்துவிட்டு வெறுமனே இரத்த மாமிசத்துல மாம்சத்துக்குரியவர்களாகிட்டோம், மரணத்துக்கு பாத்திரவான்கள் ஆயிட்டோம். ஆகவேதான் மரணத்தின் வல்லமை உடையவனை, அதாவது பிசாசை மரணத்தினால் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்காக இரத்த மாம்சத்திலே பங்குள்ளவரானார். ஆகவே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தபோது, சரீரத்துல வந்தபோது, அந்த நாட்களில் மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தாராம். மகா சத்தத்தோடு ஜெபித்தார். யாராவது நமக்கு பிரியமானவங்க மரிச்சா சத்தமாக அழுவோம். ஆனா நீங்க செய்த தவறுக்காக எப்போவாவது கதறி இருக்கிறீங்களா? எல்லாரும் செய்யறது தானே, அதுல என்ன இருக்கு? அவனும் தப்பு செய்தான்ல, அவளும் தப்பு செஞ்சாங்கல்ல, அவங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன சொன்னா என்ன இருக்கு? என்னங்க, இலை மேல முள்ளு பட்டாலும், முள்ளு போய் இலை மேல பட்டாலும் இலைக்கு தான் நஷ்டமா. அதுபோல நம்ம மனசாட்சியை எடுத்துக்கொள்ளாம இருக்கணும்னா எதிரில் இருக்கிறவங்க நடக்கிறது போல நாம நடக்கக்கூடாது. அவங்க என்னன்னா சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம், என்னன்னா நினைக்கலாம். ஆனா நீங்க கூட அடிக்கு அடி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு என்று இருக்கக்கூடாது. நீங்க உங்க இருதய சுத்தத்தை காத்துக்கொண்டு மௌனமா இருப்பதை கற்றுக்கொள்ளணும். மௌனமாக இருக்கணும்னா தேவ சமூகத்துல வாயை திறக்கிறவங்களா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க சுருக்கமா பேசுவாங்க. ஜெபம் இல்லாதவங்க லபலபன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதிக வார்த்தைகளை பேசுகிறவன் மூடனா இருப்பான், மௌனமா இருப்பவன் ஞானியா இருப்பான். தேவ சமூகத்துல வாயை திறங்கன்னா மனுஷங்க கிட்ட வாயை திறப்பாங்க. தேவ சமூகத்துக்கு போனா ஜெபம் வரலன்னு சொல்லுவாங்க. உதடு அசையாது, வாயை திறக்க மாட்டாங்க. ஜெப நேரங்கள் ஈவன் சர்ச்சஸ்ல கூட இன்றைக்கு எத்தனை பேருங்க அப்படி இருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் ஜெபத்தை நேசிக்கிறீங்க? இப்படி தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு நாம ஜெபத்தோட தொடங்குறோம், ஜெபத்தோட முடிக்கிறோம். நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால ஜஸ்ட் ரிமைண்டர் தேவனிடத்துல சொல்றோம். தேவனுடைய முத்திரைக்காக, உதவிக்காக கேட்கிறோம். தேவனுடைய அங்கீகாரத்தை கேட்கிறோம். நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. தேவனுக்கு அங்கீகாரமா இருப்பீங்க. பரிசுத்தமா வாழ்கிறவங்களா இருப்பீங்க. சோதனையை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. ஜெபமே பலம். ஜெபத்துல வல்லமை இருக்கு. ஜெபத்துல விவேகமும் பகுத்தறிவும் உண்டாக்கும். ஏமாந்து போறீங்கன்னா நீங்க ஜெபம் இல்லாதவங்களா இருந்தா ஏமாந்து போவீங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தேவனுடைய காரியங்கள் எது, துஷ்டனுடைய காரியம் எது என்று புரியக்கூடிய அந்த ஞானத்தை தேவன் கொடுப்பார். பலத்த சத்தத்தோட ஜெபிப்பார் ஆண்டவர். பாவத்துக்காக மனம் வருந்துவது இன்றைக்கு உலகத்துல எங்கேயும் தெரியறது இல்லைங்க. சர்ச்சஸ்ல இசை துணிங்க அதிகமா கேட்கறது, ஆனா கண்ணீரின் ஜெப குரல்கள் கேட்க மாட்டேங்குது. ஜெபிக்கிற சத்தம் ஆலயத்துல, ஜெபிக்கிற துணி இல்லனா அது ஆலயம்னு சொல்லுவாங்களா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாட்டுக்களின் வீடாகும்னு சொல்லலையே, பிரசங்கங்களின் நிலையம்னு சொல்லலையே. ஜப வீடு எனப்படும். அதுவும் எல்லாரும் வந்து தேவ சமூகத்துல முறையிடுகிற இடம், தேவனிடத்திலிருந்து பதில்களை பெறுகிற இடம். ஜபத்துக்கு நீங்க உட்காரும் போது உள்ளம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஜபத்திலிருந்து நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க தேற்றப்படுறீங்க, மன்னிக்கப்படுறீங்க. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத ஜபத்தினால, மாற்றம் உண்டாக்காத ஜபத்தால பிரயோஜனமே இல்ல.
வேதனையோடு ஜெபிக்கிறாரு. இந்த பாரத்தை என் மேல இருந்து எடுத்து போடுங்க, இந்த போராட்டத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். கண்ணீர் எப்ப வருங்க? கண்ணீரின் ஜெபம் மிகவும் விலையுயர்ந்தது. ஒருமுறை ஒரு தூதன் பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரன் பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து திரும்ப அந்த பரலோகத்துக்கு சேர்ந்தபோது பூலோகமெல்லாம் சுற்றி திரிந்த அவருக்கு எது இஷ்டம் என்று சொல்லி அந்த அருமையான பாடல்கள், ஆலயங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், தேவனுடைய பிள்ளைங்க குவயர் மெம்பர்ஸையும் பாஸ்டர்ஸையும் இவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் காமிச்சா அவர் அதை கண்டு கொள்ளவே இல்லைங்க. என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ உடைய நாமத்துல நடக்குது என்று அவங்க சொல்ல முயற்சித்தா, ஆனா அவர் அதுல சந்தோஷப்படவில்லைங்க. கடைசிக்கு அந்த தூதன் ஒரு நபர் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த காட்சியை பார்த்து உடனே அங்கிருந்து ஒரு இலை எடுத்து அவருடைய கண்ணீரை, கண்ணிலிருந்து வழிகிற அந்த தண்ணீரை அந்த இலையில வைத்து எடுத்துக்கொண்டு போனாராம். அதை பார்த்த உடனே ஆண்டவர், யார் என் வசனத்துக்கு நடுங்குவானோ அவனையே நோக்கி பார்ப்பேன். நான் மகத்துவரும் உன்னதரும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் உடைந்து நொறுங்கிய இருதயம் உடையவர்களிடையே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அந்த மன வருத்தத்தோடு, அந்த நன்றியோடு, அந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் சந்தோஷித்தாராம். ஆமாங்க, பரலோகத்தை மகிழ்ச்சி ஆக்கக்கூடியது மனம் திரும்புதலோடு கூடிய ஜெபம், விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபம். கண்ணீரோடு ஜெபித்தாரு. தாவீது மன்னிக்கப்பட்டாருன்னு சொல்லுவாங்க, தாவீது தப்பு செய்தாருன்னு சொல்லுவாங்க, ஏன் தேவன் மன்னிச்சாருன்னு கேட்பாங்க. ஆனா அவர் மனஸ்தாபப்பட்டதை பாத்தீங்களா? அவர் கண்ணீரின் ஜெபத்தை கவனிச்சிங்களா? என் கண்ணீரும் துருத்தியில் இருக்கிறது, அது உம்முடைய கணக்கில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று தாவீது சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? மெட்ரோபாலிட்டன் டிபார்ட்மெண்ட்காரங்க மழை பெய்யும் போது அதை அளவெடுப்பாங்க. ஒரு வட்டமா ஃபனல் போல இருக்கும். இவ்வளவு அறத்துல எவ்வளவு மழை பெய்ததுன்னு அந்த ஃபனல் கீழே ஒரு பாட்டில் இருக்கும். அதுல மழை தண்ணீரோட அளவு வச்சு மழையோட அளவை சொல்லுவாங்க. அதுபோல தேவன் நம்ம கண்ணீரை துருத்தியில கலெக்ட் பண்ணி நம்ம ஜெபத்தின் சாராம்சம் என்ன, எவ்வளவு இருதயத்திலிருந்து வந்தது என்று அதற்கேற்ற பதில கொடுப்பாராம். அது கணக்குல எழுதப்பட்டிருக்கிறதுனா அது புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கு. He is noting down all our tears. அதுக்குதான் கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமா பதில கொடுப்பாரு. கண்ணீரின் ஜெபத்தை தேவன் எப்பவும் புறக்கணிக்க மாட்டாரு. மனஸ்தாபத்தோடு கூடிய ஜெபம், விண்ணப்பம். தேவனிடத்துல போய் டிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இன்றைக்கு ஊழியக்காரங்களே சிலர். ஓகே, டிமாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல டிமாண்ட் பண்ணலாம். ஆனா தப்பு செய்துட்டு அதை நீங்க ஒத்துக்கொள்ளாம மனம் திரும்பாம நீங்க ஏதோ பெருசா எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தேவன் மேல அதிகாரம் இருக்கு என்பது போல நான் அவருடைய பிள்ளை என்று நீங்க சொன்னா, அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபித்த போது தூளும் சாம்பலா இருக்கிறேன், தேவனோடு பேச துணிந்தேன் என்று ஏன் சொன்னாருங்க? விசுவாசத்தின் தகப்பன் தேவனுக்கு நண்பன் எப்படி ஜெபிக்கிறாரு, விண்ணப்பம் செய்கிறார் லோத்து குடும்பத்துக்காக. அன்றைக்கு யோபு தன்னுடைய சகோதரருக்காக ஜெபிக்க நேரிட்ட போது, இதோ சாம்பலில் உட்கார்ந்து என்னை நான் தாழ்த்தி கொள்கிறேன், தூளும் தூசியும் நான் என்று எவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபித்தாரு. இன்றைக்கு தாழ்த்தி ஜெபிக்கிறத நம்ம கற்றுக்கொண்டாதான் ஆவிக்குரிய பலனை நாம பெற்றுக்கொள்ளுவோம். ஏசாண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி விண்ணப்பங்களை செய்து அவர் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இன்றையிலிருந்து நம்முடைய ஜெபங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனஸ்தாபத்தோடு வருவது. ஜெபம்னா நம்ம இஷ்டத்தை தேவன் செய்யணும்னு சொல்லுவதல்ல. தேவனே உங்க இஷ்டத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பது. என் இஷ்டம் அல்ல, என் சித்தம் அல்ல, சித்தமே ஆக கடவது என்பதே உண்மையான ஜெபம். ஜெபம் தேவனுடைய மனதை மாற்றுவதற்கல்ல, நாம மாற்றத்தை பெறுவதற்கு. அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம உடையவர்களாக இருப்போம். உங்களுடைய சபையில உபவாச கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் இருந்தா நீங்க கலந்துக்கோங்க. சபையோடு ஒருமனப்பட்டு சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு ஜெபிக்கிறவங்களோடு கூட ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்கும்படிக்கு ஜெப நேரத்துல தேவனுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்து கொண்டு நம் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் கொடுக்கிற
ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு சீஷருக்கு கற்றுக் கொடுத்த விதத்துல அப்பா, ஏதோ ஒரு கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை மட்டுமல்லாம அதில் இருக்கிற சாராம்சத்தை உணர்ந்து நாங்க ஜெபிப்பதற்கு நீர் சொல்லுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாக முழங்கால் போட்டு நீர் ஜெபித்த உம்முடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்கள்ல, பயங்கரமான நாட்கள்ல நாங்கள் இருக்கையில எல்லா பக்கமும் கலக்கமும் பயமுறுத்தக்கூடிய இந்த கடைசி நாட்களில் ஜெபம் இல்லாதவர்களாய் நாங்கள் இருந்தா கெட்டுப்போவோம் என்று, சறுக்கி விழுவோம் என்று உணர்ந்த ஆண்டவரே, உம்மோடு உறவாடும்படிக்கு எந்த நேரத்துக்கு அந்த நேரம் எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றும்படி, எல்லா கஷ்டத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா சோதனையிலும் மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் உமக்கு விண்ணப்பம் செய்கிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். ஜெபிங்க. உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, நாங்களும் ஜெபிப்போம். 8939801234 என்ற நபருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பூனே மற்றும் பூனே சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி பூனேவில் உள்ள YMCA இன்டர்நேஷனல் ஹோம் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டரில் ஒரு நாள் கூடுகையை கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். உங்களை சந்திக்க வேண்டும் என்றும் உங்களோடு பேச வேண்டும் என்றும் ஆவலாக இருக்கிறோம். மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கவிருக்கும் இந்த ஒரு நாள் கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.